ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவாக்க மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நடுவில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன குட்டி தக்காளியை குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வந்தக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் பிரியாணி மசாலா உள்ளே சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கினக்கப்புறம் இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் உள்ளே சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டோம்னா ஒரு தொக்கு பதத்துக்கு ரெடியாகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு புதினா உள்ளே சேர்த்துலாம். நான் 1 கை அளவு புதினா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு சிக்கன் சேர்த்துடலாம். நான் 1/4 கிலோ போனோடு இருக்கிற சிக்கன் பீசஸை வாஷ் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துருக்கிறேன். சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு மசாலாவோட சிக்கன் நல்லா கோட்டாகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1/2 லெமனை பிழிஞ்சு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி உள்ளே சேர்த்துடலாம். நான் 1 கப் அரிசிக்கு ஒரு 1.5 கப் அளவு தண்ணி உள்ளே சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் பாதி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட ஜீரக சம்பா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி உடஞ்சிடாத மாதிரி நல்லா ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரணும். தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப கடைசியாக கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அரிசியெல்லாம் நல்லா உதிரியாக சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.